சிங்கப்பெனஸ்க்கு இன்னைக்கு எபிசோட் எப்படி போகுது நடக்கும் பார்ப்போம். இன்னைக்கு எபிசோட் என்ன காட்டுறாங்கன்னா, ஆனந்தி வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுகளெல்லாம் கூப்பிட்டுருக்காங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணுறாங்க. அப்போ சொல்கிறாங்க, நான் அழகனை கண்டுபிடிச்சிட்டேன், அழகனை எல்லாரும் நீங்கள் பார்க்க வேண்டாமா, அழகா நீ வா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அன்பு வராரு. அன்பை பார்த்தோன்னா எல்லாருமே அதிர்ச்சி வராங்க. அப்போ முத்து சொல்கிறாரு, அழகே தான் அன்புன்னு எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் இதை இத்தனை நாள் மறைச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதை நான் சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை, இதனால் ஆனந்திக்கு பிரச்சனை வரும்னு சொல்லி கொஞ்ச நாள் நான் அழகுங்கிறத யாரும் தெரியாமல் இருக்கலாம்னு நினச்சேன். கடைசி பார்த்தா அவங்களே கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்நேரம் மகேஷ் வந்து ரெஜினாக்கு ஃபோன் போடுறாங்க. அப்போ ரெஜினா சொல்கிறாங்க, சார் இது தெரியாமல் நான் மகேஷ் சார் வேறு இங்கே வர சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னா அன்பு ஆனந்தியும் அதிர்ச்சியாகிறாங்க. என்னாச்சு, எதுக்காக வர சொன்னா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாரு, இல்லை மகேஷ் சார் சொல்லியிருந்தாரு, அழகனை பற்றி ஏதாவது தகவல் கிடைச்சா எனக்கு சொல்லுன்னு சொன்னார், ஏற்கனவே அவர் பிரச்சனை மாட்டியிருந்தால அதனால் அவர்கிட்ட சொன்னோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ இந்த விஷயம் அவருக்கு தெரியக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் தெரியக்கூடாது, தெரிஞ்சால் நல்லதானு மற்ற எல்லாருமே கேட்குறாங்க. அப்போ முத்து சொல்கிறான், ஐயோ உங்களுக்கு விஷயமே தெரியாது, மகேஷ் சாரும் ஆனந்தியை லவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டோன்னா எல்லாருமே அதிர்ச்சி வராங்க. மகேஷ் சார் மட்டும் இங்கே வந்தாருன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு முத்து சொல்கிறா. உடனே ரெஜினா பிளான் பண்ணுறாங்க. மகேஷும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு. உள்ளே என்ன நடக்குதுன்னு தெளிச்சு நம்ம உள்ளே போய் பார்த்துறோம் அப்படின்னு சொல்லி அவரும் உள்ளே வராரு. ரெஜினா அதுக்குள்ளே முன்னாடியே போயிடுறாங்க. அப்போ மகேஷ்ட சொல்கிறாங்க, சார் ஆனந்தி அழகனை யாருமே கண்டுபிடிக்கல, அவை பொய்யான தான் அழகன் நம்பிக்கிட்டு இருக்கா, இனிமேல் அழகனே வேண்டாம் முடிவு பண்ணிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா மகேஷ் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சூப்பர், ஆனந்தி இப்போ தான் கரெக்டான முடிவு எடுத்திருக்கா, ஆனந்திக்கு நான் வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை சார் அதெல்லாம் வேண்டாம், இப்போ அவள் போயிட்டா அப்படின்னு சொல்லி தான் சமாளிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஆனந்தியோட அப்பா அம்மா வீட்டை காட்டுறாங்க. அப்போ குடுகுடுப்புக்காரன் வந்துக்கிட்டு இருக்கான். ஆனந்தியோட வீட்டை பார்த்தாலும் சொல்கிறான், இந்த வீட்டில் உடனே நல்ல காரியம் நடக்கணும், இல்லைன்னா இந்த குடும்பமே அசிங்கப்பட்டு வேதனைப்பட்டு நிற்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டோன்னா ஆனந்தியோட அப்பா அம்மாவும் என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அன்போட வீட்டை தான் காட்டுறாங்க. அப்போ அன்பு ஆனந்தியும் மொட்டை மாடியில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஆனந்தி சொல்கிறாங்க, நான் அழகனை லவ் பண்ணதை விட நீ ஆனந்தியை லவ் பண்ணதை ஒசந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா அன்பு அப்படியே ஃபீல் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. இன்றைக்கான எபிசோட் இப்படி தான் போகுது. ஃபுல் வீடியோலாம் பார்த்துட்டு பேசும். இந்த வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.